ஜனாதிபதி வேட்பாளர் சயித் பிரேமதாசா நல்லூரில் வழிபாடு. இயலும் ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணம் மாவட்ட தேர்தல் செயற்பாட்டு அலுவலகம் திறந்து வைப்பு. அனைத்து இன மக்களின் வாக்குகளுடனும் சயித் பிரேமதாசா வெற்றி பெறுவார். ரிசாத் பதியுதீன் ஆருடம். குதிரை மூலம் ரணிலுக்காக பிரச்சாரம் செய்யும் அதாவுல்லா. 331 பட்டதாரிகள் சிறைச்சாலையில், பேராசிரியர் தகவல். லயன் முறைமையினை கிராமங்களாக மாற்றி காணிகளை வழங்க புதிய வேலை திட்டம், ஜனாதிபதி தெரிவிப்பு. குழந்தை கடத்தல் நடவடிக்கைகளில் இலங்கையின் துணை ராணுவ குழுக்கள், வெளியான உண்மைகள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான முறைப்பாடுகள், அலி சப்ரி மீது கடும் விமர்சனம். புலம்பெயர்ந்தோருக்கு அச்சுறுத்தல், ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக ஆணைக்குழுவில் முறைப்பாடு. இனவாதமற்ற அரசாங்கமே நாட்டுக்கு அவசியம், அனுரகுமார வலியுறுத்து. ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தமிழ் அரசியல்வாதிகளுக்கு மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள், உண்மைகளை அம்பலப்படுத்திய தம்பிராசா. தொடர்பது விரிவான செய்திகள். எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சயித் பிரேமதாசா இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு விஜயம் செய்து வழிபாடுகளில் ஈடுபட்டார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகளுக்காக வடமாகாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபட்டுள்ளார். இன்று காலை யாழ் நல்லூர் கந்தசுவாமி கோவிலுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் பெர்னாட் ஞான பிரகாசம் ஆண்டகையை சந்தித்து தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக அவரது ஆசியையும் பெற்றுக் கொண்டார். இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்களும் பங்கேற்றனர். ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் இயலும் ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணம் மாவட்ட தேர்தல் செயற்பாடு அலுவலகம் இன்று காலை 11 மணியளவில் யாழ் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளருமான அங்கஜன் ராமநாதன் அவர்களால் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை ஜனநாயக சோசலிஸ்ட் ஒருவர் எங்களுடைய மக்களுக்காகவும் எங்களுடைய நாட்டுக்காகவும் முன்வந்து இன்று அந்த நேரம் நாங்கள் அத்தியாவசிய பொருட்களாக ஒன்றும் இல்லாமல் இருந்த போது, பெட்ரோல் இல்ல, கேஸ் இல்ல, கரண்ட் இல்ல, பால்மா இல்ல, அத்தியாவசிய பொருட்கள் ஒன்றுமே இல்லாத நேரம், இன்றைக்கு அந்த பொது பொருட்கள் எல்லாத்தையும் மறுபடியும் உறுதி செய்து எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நேரம் மறுபடியும் அந்த வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு இயல்பு வாழ்க்கைக்கு எங்களை கொண்டு வந்து இனியும் இந்த வேலை திட்டம் முடிஞ்சதில்லை. ஏனென்றால் நான் விடயத்தை மறுபடியும் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். செப்டம்பர் 21ஆம் தேதி எங்களுடைய தலையெழுத்தை மாற்றப் போகின்ற நாள் தான் நான் நம்புறேன். ஏன் இன்றைக்கு செப்டம்பர் 21ஆம் தேதி நாங்கள் சரியான தெரிவுகளை செய்யாவிட்டால் எங்களுடைய தலையெழுத்தை மாற்றும். ஏன் மாற்றும்? இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், பொருளாதார நெருக்கடி ஒரு குறியீடு அப்படி பார்த்தால் ஆங்கிலத்தில் எழுத்தொன்று இருக்கு, வி என்று சொல்லி பார்த்துருக்கீங்களா? வி என்ற ஒரு எழுத்து, அது மேலே இருந்து பொருளாதார நெருக்கடியுடைய குறியீடு கீழே வந்து கடைசியை தொட்டதானே, தொடைக்கு தான் நாங்கள் ஒன்றும் இல்லாம இருந்த நாங்கள் கஷ்டத்தின் உச்சத்தில் நாங்கள் 2022. ஆனால் மறுபடியும் அந்த கடைசி தொடைக்க அந்த நேரம் தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி பதவி எடுத்தார். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சாமான்கள் உறுதி செய்யப்பட்டுச்சு, மறுபடியும் வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுச்சு, மறுபடியும் பொருளாதாரத்துல சின்ன ஒரு மூச்செடுக்கிறதுக்கான ஒரு அவகாசம் கிடைச்சது. ஆனால் இப்ப இங்க வந்துடுது, மறுபடியும் டொப்புக்கு இன்னும் பெறையில ஒரு கொஞ்சம் தான் மேல வந்திருக்கு வீல. ஆனால் இந்த செப்டம்பர் 21ஆம் தேதி டேட் வந்தது. செப்டம்பர் 21ஆம் தேதி நீங்க செய்யற தெரிவுகள்ல அது முழு வி ஆக போதா அல்லது கீழே வந்து டபிள்யூ ஆக போதான்றதை நீங்க தான் தீர்மானிக்கும். ஏன் செப்டம்பர் 21ஆம் தேதி நாங்கள் சரியான தெரிவை செய்து ஜனாதிபதியுடைய வெற்றியை உறுதி செய்யாவிட்டால் மறுபடியும் நாடு பழைய நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது யாராலும் மறக்க முடியாது.
என்ற ஒரு புதிய ஜனாதிபதி ஒருவர் வருவாராயிருந்தால் அவர் வந்து இதை பழகி பார்த்து அதுக்கான அந்த அதிகாரத்தினுடைய முழு இதையும் பிரயோகிக்கும் வரும்போது இந்த பழகி பார்க்கிற நிலைமையில இந்த நாடு இல்லையே. இப்ப பொருளாதார அடிமட்டத்தில் இருக்கும் போது, இன்னும் வெளிநாடு கடன்களை மறுபடியும் கட்ட முடியாமல் இருக்கும் போது வாய்ப்பு தானே மறுபடியும் போவோம் பழைய இடத்துக்கு. ஆகவே அதை தடுக்க வேண்டும். இருக்கிற நிலைமையை பேண வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். அதற்கு இன்னைக்கு வடகிழக்கில் இருக்கிற சகல வாக்குகளையும் எங்களுடைய இருப்புக்காக, இன்னைக்கு நாடு இருக்கிற அடிப்படை தேவைகளை உறுதி செய்து கொண்டு முன்னோக்கி போனாதான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எதிர்காலம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், பெட்ரோல் இல்லாம நாங்க லைன்ல நிக்க நாங்கள் அது இதை கேட்கல, பெட்ரோல் பவுசரை தான் கேட்டுனாங்க ஒன்றானே. அப்ப அந்த நேரம் எங்களுக்கு தெரியும் ஒன்றும் இல்லாதனுடைய அருமை. ஆகவே அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எங்களுக்கு கொரோனா ஒரு 6 மாதம் 3 மாதம் லாக்டவுன்ல எல்லாம் போயிடுச்சு. இருக்கிற சேமிப்பு எல்லாம் போய் கடைசியில பொருளாதார நெருக்கடி வரைக்கும் கடன்லையும் நாங்கள் இயங்க தொடங்கிட்டோம். இன்னும் ஒன்று அப்படி வந்தால் எங்களுக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா? இல்ல. அப்ப நாங்கள் இந்த நேரம் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வெற்றி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்ற ஊடாக மட்டும்தான் என்றதை நம்பிக்கொண்டு இந்த கடன் வருகின்ற 3 கிழமை கடுமையான உழைப்பு. நாங்கள் சும்மா யார் வந்த ராமன் வந்தா என்ன ராவணன் வந்தா என்ன இருந்தோம்டா கடைசியில பருப்பு சாப்பிடுங்க எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிடணும். ஓமா இல்ல? நாங்கள், அதாவது ஒரு வார்த்தை இருக்குது, அரசியல்ல நாங்கள் தலையிடாட்டி அரசியல் எங்களுடைய வாழ்க்கையில தலையிடும். எப்படி? பிப்ரவரி 2022 ஜூலை மாதம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அனைத்து இன மக்களின் வாக்குகளுடனும் சையத் பிரேமதாசா வெற்றி பெறுவார் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். மன்னார் பள்ளிமுனை வீதியில் இன்று கட்சியின் தேர்தல் அலுவலகம் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்வரும் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஜனாதிபதி வேட்பாளர் சையத் பிரேமதாசா மன்னாருக்கு விஜயம் செய்யவுள்ளார். மன்னார் மாவட்ட மக்கள் ஒன்றுபட்டு அவரை வெற்றி பெறச் செய்ய இருக்கிறார்கள். கத்தோலிக்க மக்கள் அதிகமாக இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் முஸ்லிம் மற்றும் இந்து மக்களும் சேர்ந்து வாழ்ந்து வருகின்றனர். அனைவரும் ஒற்றுமையாக வாழ்கின்ற இந்த மாவட்டத்தில் சையத் பிரேமதாசாவின் வருகையை எதிர்பார்த்துள்ளனர். இந்த மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகிறது. குறிப்பாக மீனவ சமூகம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். விவசாயிகளுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது. கோட்டபய ராஜபக்சவின் மோசமான ஆட்சியின் போது ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியினால் இந்த மாவட்டம் பாதிக்கப்பட்டது. இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பாதிப்புகளில் இருந்து இம்மாவட்டத்தை மீட்டெடுப்பதற்காகவும் இந்தியாவுக்கு அருகில் இந்த மாவட்டம் இருக்கின்றமையினால் இந்தியாவுக்கும் தலைமன்னாருக்கும் இடையில் பாலம் அமைத்தல், கப்பல் சேவையை ஆரம்பித்தல், சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து நாங்கள் சையத் பிரேமதாசாவுடன் பேசியுள்ளோம். எதிர்வரும் 3ஆம் தேதி அவர் மன்னார் வருகின்ற போது அவர் மக்களுக்கு குறித்த விடயங்கள் குறித்து தெளிவாக தெளிவுபடுத்துவார். அவரின் வெற்றிக்கு பின்னர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி அவருடன் இணைந்து செயல்படும். எமது கட்சி மாத்திரமில்லாது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், மனோ கணேசன், திகாம்பரம் போன்றவர்களின் கட்சிகள் உட்பட எத்தனையோ கட்சிகள் சையத் பிரேமதாசாவின் பின்னால் அவரின் வெற்றிக்காக பாடுபடுகின்றனர். நாடு முழுவதும் அவருடைய வெற்றிக்காக மக்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றனர். அனைத்து இன மக்களின் வாக்குகளுடனும் சையத் பிரேமதாசா வெற்றி பெறுவார். விவசாயிகள், மன்னார் மீனவர்களின் பிரச்சினை, வனவள திணைக்களத்தின் கீழ் அபகரிக்கப்பட்டுள்ள காணிகள் உள்ளிட்ட 10 விடயங்கள் உள்வாங்கப்பட்டுள்ளன. எனவே அவர் மீது எங்களுக்கு பூரண நம்பிக்கை உள்ளது. அவர் பல விடயங்களை கேட்டு செய்யக்கூடியவர். எனவே அவரை வெற்றி பெற அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாத நிலை அரிய நேத்திரனுக்கு ஏற்பட்டுள்ளது. அவரை கொண்டு வந்து தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கியுள்ளனர். ஆனால் அவர்களுக்குள் ஒருவர் ரணிலுடன் பேசுகின்றார், மேலும் ஒருவர் சையத்துடன் பேசுகின்றார். இதன் அர்த்தம் என்னவென்று தெரியவில்லை. எனவே தமிழ் மக்கள் ஏமாந்து விடக்கூடாது.
மிகவும் நொந்து போன ஒரு சமூகமே எம் தமிழ் சமூகம் என்று உரிமைகள் பற்றி பேசுகின்றவர்களின் பிள்ளைகள் வெளிநாடுகளில் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் இன்று மீனவர்களும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். மக்கள் பலர் யுத்தத்தினால் அபயங்களை இழந்தும் வாழ்ந்து வருகின்றனர். எனவே மக்களாகிய நீங்கள் இந்த நாட்டுக்கு தகுதியான ஜனாதிபதி யார் என்பதை தெரிவு செய்ய வேண்டும். அவரினால் எமது பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்குமா என்பதை உணர்ந்து சையத் பிரேமதாஸ் அவர்கள் அமோக வாக்குகளால் வெற்றி பெறச் செய்யுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு டிஜிட்டல் பாதைகள் பற்றிய விழிப்புணர்வு நடைபவனி வீதி நாடகமும் இன்று மட்டக்களப்பு சித்தாண்டியில் இடம்பெற்றது. உலக வாலிப தினத்தையொட்டி அரோமா சிறுவர் அபிவிருத்தி நிலையம் முரக்கொட்டாஞ்சேனை பரிபவுல் ஆலயத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இளைஞர்களே டிஜிட்டல் பாதைகள் தொடர்பில் அறிந்திருங்கள் எனும் துணிப்பொருளில் முரக்கொட்டாஞ்சேனை அரோமா சிறுவர் அபிவிருத்தி நிலையம் முன் ஆரம்பமான பேரணி சித்தாண்டி பிரதான வீதி வழியாக சென்று பொது சந்தையை அடைந்து அங்கிருந்து மீண்டும் சித்தாண்டி சந்தையை வந்தடைந்தது. இதன் போது கையில் விழிப்புணர்வு பதாதைகள் உள்ளிட்டவற்றின் பேரணியும் இடம்பெற்றது. பேரணியை தொடர்ந்து சித்தாண்டி சந்தையில் விழிப்புணர்வு நாடகம் ஆலய வாலிபர்களால் நிகழ்த்தப்பட்டது. அரோமா சிறுவர் அபிவிருத்தி நிலைய முரக்கொட்டாஞ்சேனை பரிபவுல் ஆலயத்தின் இயக்குனர் அருட்பணி நேசராஜா சபிலாஸ், அதன் முகாமையாளர் பிரதீபா மரியஸ் டெனிசஸ், இளைஞர் பிரதேச மன்ற பிரதேச சம்மேளனத்தவர் கிசோக் பிரசன்னா, புனித புகழின் ஆலய மூப்பர் திருமதி ஜூட் கேமா, ஞான ஒளி விளையாட்டுக் கழக தலைவர் பிரதீபன் உள்ளிட்டோருடன் தேவாலய வாலிபர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்வில் அருள்நேசன், சலோமிகா ஆகியோர் ஒருங்கிணைப்பு செய்தனர். நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழா காலங்களில் பக்தர்களின் நலன் கருதி முன்னெடுக்கப்பட வேண்டிய போக்குவரத்து ஒழுங்குமுறைகள் தொடர்பில் யாழ் மாவட்ட பதில் மாவட்ட செயலாளர் யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அனர்த்த முகாமைத்துவ பிரிவு உத்தியோகத்தர்களினால் மேற்கொள்ளப்பட்ட களபிஜயத்துக்கு அமைவாகவும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் மற்றும் உதவி மாவட்ட செயலாளர் தங்களுடன் மேற்கொண்ட தொலைபேசி உரையாடலுக்கு அமைவாகவும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் விசேட திருவிழா தினங்களான 2024-8-31, 2024-9 வரையான காலப்பகுதியில் அனர்த்த முன்னாயத்த நடவடிக்கையினை மேற்கொள்வதற்கான பின்வரும் விடயங்கள் அமல்படுத்தப்படுவதற்கான சிபாரிசானது முன்வைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிய தருவதாக குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோயில் வீதி, பருத்தித்துறை வீதியில் இருந்து கைலாச பிள்ளையார் கோயில் வரை உள்ள கோவில் வீதியினை கோவிலில் இருந்து மக்கள் வெளிச்செல்லுகின்ற ஒரு வழி பாதையாக மட்டும் பயன்படுத்துதல். இவ்வாறு நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அவசர வெளியேற்று பாதையாக மேற்படி பாதையினை பயன்படுத்த முடியும். இதனால் அவசர தேவை கருதி வெளியேற்றப்பட வேண்டியவர்களை வெளியேற்றுவது இலகுவானதாக காணப்படும். மேலும் மேற்படி விடயத்தினை முன்கூட்டியே தகவல் தொடர்பு சாதனங்கள், பத்திரிகைகள் ஊடாக பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலை வழங்குதல். ஆலயத்தின் பின்புறமாக ஒருவர் மட்டும் செல்லக்கூடியதாக மூடப்பட்டுள்ள பருத்தித்துறை வீதியினை குறித்த தினங்களில் முழுமையாக மக்கள் பாவனைக்காக திறந்து விடுவதன் மூலம் மக்கள் நெருக்கடியினை குறைத்துக் கொள்ள முடியும். மேற்படி நடைமுறைகளை விசேட திருவிழாக்களான சப்பரம், தேர் மற்றும் தீர்த்த திருவிழாக்களின் போது நடைமுறைப்படுத்துவதன் மூலம் ஆலய சூழலில் அனர்த்தம் ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்பதை தங்களுக்கு அறிய தருவதாக குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பில் இருந்து 2 உயர்ரக வெள்ளை குதிரைகள் தற்போது அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பிரதான வீதிகளில் உலா வருகின்றன. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவினை ஆதரித்து குறித்த குதிரைகள் தினமும் பிரச்சாரங்களை முன்னெடுத்துள்ளன. மேலும் ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார கூட்டங்கள் இடம்பெறுகின்ற இடங்களை மையப்படுத்தி குறித்த 2 குதிரைகளும் காட்சிப்படுத்தப்பட்டு வருவதுடன் வித்தியாசமான முறையில் மக்களிடம் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக பிரச்சாரம் செய்து வருகின்றன. இன்று சம்மாந்துறை பகுதியில் ரணில் விக்ரமசிங்கவினை ஆதரித்து நடைபெறவுள்ள கூட்டத்துக்கு முன்னர் கூட்ட அழைப்புக்காக குதிரைகள் ஏற்பாட்டாளர்கள் காட்சி பொருளாக பயன்படுத்தி மக்களை கவர்ந்தெழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ALM அதாவுல்லாவின் தேசிய காங்கிரஸ் கட்சியின் சின்னம் குதிரை என்பதுடன் இம்முறை இடம்பெறும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவினை ஆதரிப்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள சிறைச்சாலையில் உள்ள கைதிகளில் 331 பட்டதாரிகள் இருப்பதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விபரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த் ஆத்துக்கூரல தெரிவித்துள்ளார். இவர்களில் 66 பேர் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் என்பதுடன் 256 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 2023 ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் சிறைச்சாலையில் 185,056 கைதிகள் இருந்துள்ள நிலையில் அவர்களில் 14,952 பேர் உயர்தர கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் எனவும் தெரிவித்தார்.
இது தவிர சாதாரண தர கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களில் 44,614 பேரும், 8ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களில் 64,684 பேரும், 5ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களில் 34,673 பேரும், 1 தொடக்கம் 5ஆம் தரத்தில் தேர்ச்சி பெற்றவர்களில் 20,188 பேரும் சிறைச்சாலையில் உள்ளனர். இதேவேளை பாடசாலைகளுக்கு செல்லாத 5,370 கைதிகள் சிறைச்சாலையில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் லயன் முறைமையான புதிய கிராமங்களாக மாற்றி சொந்தமான காணிகளை வழங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் பண்டாரவளையில் ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். அன்று நாங்கள் வாக்குறுதி அளித்ததை போல் சம்பளத்தை அதிகரித்து கொடுப்போம். அநேகமானோர் கூறினார்கள் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை என. சம்பளம் அதிகரிக்கப்படாவிட்டால் சட்டம் ஒன்றை அமுல்படுத்தி சம்பளத்தை அதிகரிப்பேன் என கூறினேன். அன்று சொன்னதை போல் சம்பளத்தை அதிகரித்தேன். அஸ்வசும கொடுப்பனவு கிடைக்காதவர்கள் அஸ்வசுமவினை வழங்க அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் தேவைப்படுகிறது. பொருளாதாரத்தை அதிகரித்துக் கொண்டு போகின்றமையினால் எதிர்வரும் காலங்களில் 1,00,000 வேலை வாய்ப்பினை வழங்க தயாராக இருக்கிறோம். அரச வேலைவாய்ப்பு, தனியார் வேலைவாய்ப்பு, பயிற்சிகளை வழங்கி நிரந்தரமாக்குவது மற்றும் நவீன முறையில் இளைஞர் யுவதிகளுக்கு விவசாயத்துறையில் சிறந்த லாபத்தினை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பினை ஏற்படுத்துவோம். 1,00,000க்கும் மேலாக தற்போது பயிற்சிகளை மேற்கொண்டிருப்பவர்களுக்கு மேலும் 50,000 பேருக்கு நிதியுதவிகளை வழங்குவோம். தமக்கு பிடித்த அரசாங்கத்தோடு தனியார் நிறுவனத்தில் பயிற்சியினை பெற்றுக்கொண்டு தொழிலை பெற்றுக்கொள்ள நிதியுதவிகளை வழங்குவோம் என சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சயித் பிரேமதாசா என்ன கூறுகிறார்? தொழில் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. இவர்களுக்கா வாக்களிக்கப் போகிறீர்கள்? விவசாயத்துறையினை நவீன முறையில் முன்னெடுத்து செல்லவும், தொழில் வாய்ப்பை அதிகரித்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அதிகரிக்க இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதனூடாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 25 லட்சம் முதல் 50 லட்சம் வரை அதிகரிக்க முடியும். 2 வருடங்கள் செல்லும் போது சுற்றுலா பயணிகள் செல்ல வீதிகள் பற்றாக்குறையாக காணப்படும் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணிலுடன் நாட்டை வெற்றி கொள்ளும் மக்கள் பேரணியில் ராஜாங்க தொழில் அமைச்சர் வடிவேல் சுரேஷ், முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ, அமைச்சர் நிமல்சிறி பாலடி சில்வா, நீதி அமைச்சர் ஆலிஸ் அப்டி, கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், அமைச்சர் சாமர சம்பத் மற்றும் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். 2010ஆம் ஆண்டு வெளியான அமெரிக்க ராஜதந்திர தகவல் பரிமாற்று ஆவணங்களின்படி குழந்தை கடத்தல் நடவடிக்கைகளில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி போன்ற துணை இராணுவ குழுக்கள் ஈடுபட்டதாக தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் கோ ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்ட பல குழந்தைகளின் தலைவிதியை நாம் ஆழ்ந்த கவலையுடனும் வருத்தத்துடனும் சிந்திக்கின்றோம் என கூறியுள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சர்வதேச தினத்தில் வன்னியில் இருந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் உறவுகளாகிய நாங்கள் உண்மை மற்றும் நீதிக்காக 2750வது நாளாக இடைவிடாத முயற்சியில் ஒன்றுபட்டு நிற்கின்றோம். எமது பயணம் காணாமல் ஆக்கப்பட்ட எமது பிள்ளைகளை கண்டறிவது மட்டுமல்லாது தமிழ் இனத்தை எதிர்கால இனப்படுகொலை செயல்களில் இருந்து பாதுகாப்பதும், தமிழர் இறையாண்மைக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சர்வதேச ஆதரவை பெறுவதுமாகும். 30,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். இது இனப்போருக்கு முன்னும் பின்னும் பின்னரும் நமது இனத்தை பாதித்த வேதனையான உண்மையாகும். 4 தசாப்தங்களுக்கு மேலாக இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை தமிழ் இளைஞர்களுக்கு எதிரான ஆயுதமாக பிரயோகித்து நமது இனத்துக்கு அச்சத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்துகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் நீண்டகால இருப்பு அச்சத்தின் சூழலை நிலைநிறுத்தியுள்ளது. இது தமிழ் மக்களை திட்டமிட்ட இலக்கு வைக்கும் ஒடுக்குமுறை கருவியாகும். காணாமல் ஆக்கப்பட்ட பல குழந்தைகளின் தலைவிதியை நாம் ஆழ்ந்த கவலையுடனும் வருத்தத்துடனும் ஒப்புக்கொள்கிறோம். போரில் பலியானவர்கள் என்பதற்கு பதிலாக அவர்கள் மனித கடத்தலுக்கு பலியாகி இருக்கிறார்கள் என்ற சான்றுகள் தெரிவிக்கின்றன. இந்த குழந்தைகள் இலங்கை இராணுவ படைகள் மற்றும் ஊழல் அதிகாரிகளின் உடந்தையுடன் அடிமைத்தனம், கட்டாய உழைப்பு மற்றும் விற்கப்பட்டதாக கூறப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். இந்து சமுத்திரத்தை மையமாக கொண்ட ஒரு பொருளாதார நாடாக இலங்கையை மாற்றியமைக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இளைஞர் மத்தியில் தெரிவித்துள்ளார். இயலும் ஸ்ரீலங்கா தேசிய இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அவர்களே, உங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேரவாத வர்த்தக பொருளாதாரம் என்றால் என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதில் வழங்கிய ஜனாதிபதி, கடந்த காலங்களில் இந்து சமுத்திரத்தை மையமாக கொண்டு இந்த வலயத்தில் நமது நாடு வர்த்தக நாடாக இருந்தது. சீனா உள்ளிட்ட பிராந்தியத்தில் இருந்து பொருட்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு பரிமாற்றப்பட்டது. ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலையை அடிப்படையாக கொண்டு அந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன.
எங்கள் இந்த கட்டமைப்பு வீழ்ச்சியடைந்த போது அந்த வளர்ச்சி தாய்லாந்தில் ஏற்பட்டது. பின்னர் 18ஆம் நூற்றாண்டில் அந்த ராச்சியங்கள் வீழ்ச்சியடைந்தன. தாய்லாந்து பழைய வழியில் ஏற்றுமதி பொருளாதாரத்தை முன்னெடுத்தாலும் நாம் அந்த முறையை பின்பற்றவில்லை. மேலும் தாய்லாந்து முறையை வியட்நாமும் பின்பற்றியது. தாய்லாந்தும் இலங்கையும் தேரவாத நாடுகளாக முக்கிய வர்த்தக பொருளாதாரங்களாக இருந்தன. 1990இல் இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தி 8 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. வியட்நாமின் மொத்த தேசிய உற்பத்தி 6.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். நம் நாட்டில் கடந்த காலத்தில் தேரவாத பொருளாதாரம் இருந்தது. அந்த தேரவாத பொருளாதாரத்துக்கு திரும்பிச் செல்லுமாறு நாங்கள் பரிந்துரைத்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டு தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கும் கருத்து தவறாக வழிநடத்தும் ஒரு நடவடிக்கையாகும் என சர்வதேச நெருக்கடி குழுவின் இலங்கை குறித்த ஆய்வாளர் அலன் கீனன் தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இட்ட பதிவொன்றில் குறித்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் 2000ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரையில் தங்கள் உறவுகள் காணாமல் போனதாக 6047 பேர் மாத்திரமே முறைப்பாடு செய்துள்ளதாக குறிப்பிட்டார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இட்ட பதிவொன்றில் குறித்த விடயத்தை குறிப்பிட்டார். அவர் இது தொடர்பாக தெரிவிக்கையில், வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் 2000ஆம் ஆண்டு முதல் 2009 வரையில் தங்கள் உறவுகள் காணாமல் போனதாக 6047 பேர் மாத்திரமே முறைப்பாடு செய்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். 2000ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு என்பது 1970களின் பிற்பகுதியில் 2 தசாப்தங்களுக்கு முன்னர் ஆரம்பித்த அரசாங்கத்துக்கும் தமிழ் போராளிகளுக்கும் இடையிலான கிளர்ச்சி எதிர்ப்பு யுத்தத்தின் ஈவிரக்கமற்ற ஒரு சிறிய காலம் மாத்திரமே. இந்த காலப்பகுதியில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போனார்கள். தங்கள் குடும்பத்தவர்களை காணவில்லை என முறையிட்ட 6047 பேரில் சிலர் அல்லது பலர் குடும்பத்தில் பலரை இழந்திருக்கலாம். எனவே காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை காணாமல் போனவர்கள் குறித்த முறைப்பாடுகளை விட கணிசமான அளவு அதிகமாக இருக்கலாம். இந்த எண்ணிக்கை இலங்கை அரசாங்கம் ஏற்படுத்திய வெளிப்படைத்தன்மையற்ற அதிகாரத்துவ பொறிமுறைகளின் புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டிருக்கலாம். 2000ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு என்பது 1970களின் பிற்பகுதியில் 2 தசாப்தங்களுக்கு முன்னர் ஆரம்பித்த அரசாங்கத்துக்கும் தமிழ் போராளிகளுக்கும் இடையிலான கிளர்ச்சி எதிர்ப்பு யுத்தத்தின் ஈவிரக்கமற்ற ஒரு சிறிய காலம் மாத்திரமே. இந்த காலப்பகுதியில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போனார்கள். தங்கள் குடும்பத்தவர்களை காணவில்லை என முறையிட்ட 6047 பேரில் சிலர் அல்லது பலர் குடும்பத்தில் பலரை இழந்திருக்கலாம். எனவே காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை காணாமல் போனவர்கள் குறித்த முறைப்பாடுகளை விட கணிசமான அளவு அதிகமாக இருக்கலாம். பல தசாப்தங்களாக ஆணையங்கள், குழுக்கள் மற்றும் பல்வேறு பிற தகவல் சேகரிப்பு செயல்முறைகளுக்கு பிறகு காணாமல் போனவர்களின் பல குடும்பங்கள் சோர்வடைந்துள்ளன, சலிப்படைந்துள்ளன, கோபமடைந்துள்ளன, தாங்களாகவே இறந்துவிட்டன அல்லது காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தால் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன. இதனால் முறைப்பாடு தெரிவிப்பவர்களின் எண்ணிக்கை குறைகிறது. இடதுசாரி சிங்கள JVPயின் 2 கிளர்ச்சிகளின் போது ஆயிரக்கணக்கானவர்கள் அரச படையினர், துணை இராணுவ குழுக்கள் காணாமல் ஆக்கப்பட்டனர் என்பது நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. இவை குறித்து மிகச்சிறிய எண்ணிக்கையிலான வழக்கு விசாரணைகள் மாத்திரம் இடம்பெற்றுள்ளன. சில உண்மைகள் மாத்திரம் வெளிவந்துள்ளன. 4 தசாப்த கால வன்முறைகளின் போது அனைத்து இனங்கள், மதங்களையும் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ்ய சேனாரத்னவின் கருத்துக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ்ய சேனாரத்ன அண்மையில் தெரிவித்தார். அதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொண்ட சேனாரத்ன வெளிநாட்டு ஊழியர்களை வாக்களிக்க இலங்கைக்கு வருவதை தடுக்கும் நோக்கில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அச்சுறுத்தும் வகையில் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசியல் சபையின் உறுப்பினர் சுனில் ஹந்துன்னதி தெரிவித்துள்ளார். குறிப்பாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாக்களிக்க இலங்கைக்கு வர வேண்டாம் என புலம்பெயர் தொழிலாளர்களை சேனாரத்ன அச்சுறுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பல மில்லியன் புலம்பெயர் தொழிலாளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும், இந்த நிலையில் அச்சுறுத்தும் அறிக்கைகளை வெளியிடுவது சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலை உறுதிப்படுத்துவதற்கு தடையாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் 1981ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் 4 பிரிவில் உள்ள 78(1) சரத்தை ராஜித சேனாரத்ன தேவையற்ற செல்வாக்கு செலுத்தி மீறியுள்ளார் என சுனில் ஹந்துன்னதி தெரிவித்துள்ளார். இனவாதத்தை கொள்கையாக பயன்படுத்தாத அரசாங்கமே நாட்டுக்கு அவசியம் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
கிண்ணியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் சிங்கள மக்களின் பெரும்பான்மை நம்பிக்கையுடன் அரசாங்கத்தை அமைப்பதில் எந்த பயனும் இல்லை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து சமூகத்தினரும் நம்பிக்கையை பெறும் அரசாங்கத்தையே தேசிய மக்கள் சக்தி விரும்புகிறது. 2019ஆம் ஆண்டு இனவாதத்தை விதைத்து ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தார். 2015இல் தோற்கடிக்கப்பட்ட ராஜபக்சக்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தனர். ஆனால் அவர்கள் ஜனநாயகத்தை மேம்படுத்துதல், ஊழல் மற்றும் மோசடிகளை ஒழிப்பதில் கவனம் செலுத்தவில்லை. அத்துடன் சிங்கள மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையில் பிளவுகளை ஏற்படுத்தி 2019ஆம் ஆண்டு ராஜபக்சக்கள் ஆட்சிக்கு வந்தனர். கொரோனாவுக்கு பலியான முஸ்லிம்களை புதைக்க அல்லது தகனம் செய்ய உலகின் பிற நாடுகள் முடிவு செய்த போது அப்போதைய அரசாங்கம் உடல்களை அடக்கம் செய்ய அனுமதிக்கவில்லை என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக வைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பி தம்பிராசா தெரிவித்துள்ளார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தனது தந்தையான சதாசிவம் ராமநாதனை பினாமியாக வைத்து மதுபான சாலைக்கான அனுமதியை கிளிநொச்சியில் பெற்றார் என குற்றம் சாட்டியுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையில அதுவும் வடமாகாணத்தில் அதுவும் ஆக கூடுதலான வாக்கு பெற்று இடியப்ப சட்டிகளை 5000 10,000 50,000 கொடுத்து கூடுதலாக வாக்கு பெற்ற ஒரு ஆள். அப்போ ஒரு சிங்கள தேச கட்சி, இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி செய்த கொடுமைகள், தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட துன்ப துயரங்கள் இன்னும் அடங்காது. அதை பற்றி நாங்கள் கதைக்க வரையில்லை. ஆனால் இந்த ஸ்ரீலங்கா சொந்த கட்சி அதுவும் யாழ் மாவட்டத்தில் தான் வென்றதென்று வீராப்பு பேசுகிறார். இதே அங்கேயன் ராமநாதன் என்னத்துக்காக யுஎன்பிக்கு ஆதரவளிக்கிறார் என்று தயாசிரி என்ன சொல்கிறார் சஜித் என்ற மேடையில்? பார் லைசன்ஸுக்காக. இந்த பார் லைசன்ஸுக்காகத்தான் இவர் போய் ஆதரவளிக்கிறார் என்றால், இங்கே ஜனாதிபதியே சரியில்லை, எங்களை கூப்பிட்டுட்டார், எங்களோட தனித்தனி கட்சியாக கூப்பிட்டுட்டார் அன்று சொல்லி கூப்பிடாத ஜனநாயக போராளிகள் கட்சியையும் கூட்டிக் கொண்டு போய் சந்திக்கிற எங்களோட சொந்தங்களும் என்னவோ அவர்கள் தங்களுடைய பேரில் வேண்டாட்டாலும் வேறு யாருடைய பேரிலையாவது வாங்கி ஏகப்பட்ட கோடிகளை கையகப்படுத்தினோம். ஆகவே இனிமேல் 18 வயது நிரம்பிய முகந்தெரியாத அந்த தமிழ் இளைஞன் தான் எங்களுக்கு அரசியல் செய்யணும். தூய்மையான, நேர்மையான, புனிதமான ஜாகத்தில் அந்த இளைஞர்களைத்தான் நாங்கள் கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், இது கமிஷனர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் எக்ஸசைஸ் 353 கோட்டை ரோட், ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர அண்டத்தில் லெட்டர் வந்திருக்குது. அதில் போட்டிருக்குது FL04 லிக்வல் லைசன்ஸ் நம்பர் 159 தொண்டமான் நகர் கிளிநொச்சி. யாருக்கு வந்திருக்கு? சதாசிவம் ராமநாதன், ரஸ்போஸ் பிரைவேட் லிமிடெட். பிரஜைகள் ஆலோசனை சபைக்கு சபை ஏகப்பட்ட ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷனில் ஏகப்பட்ட விடயங்களை இந்த இது சம்பந்தமான எக்ஸைஸ் பிரிவிடம் கேட்டிருக்குது. இந்த யார் கையெழுத்து வச்சிருக்கார்? சதாசிவம் ராமநாதன். போயும் தம்பி அங்கே எனக்கு விஷயம் விளங்காமல் வாயை கொடுத்து புண்ணாக்கி போட்டார். அதாவது எல்லாரும் வேறு யாற்றியோ பேரில் பினாமின்ற பேரில் கொடுத்து 3 கோடி 5 கோடி என்று கையகப்படுத்தி போட்டு எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு தட்டி போட்டு போகிறார். தம்பி ஸ்ரீதரன் கனவரிசமாக சொன்னது என்ன? கிளிநொச்சிக்கு பார் இல்லை என்று. ஐயோ, 2500 3000 ரூபா உழைச்சி கொண்டு போகிற எங்களோட மலைய சொந்தங்கள் அங்கே கூட அப்படி இருக்கணும். என்ன பண்ணாலும் வறுமப்பட்ட கஷ்டப்பட்ட சனம் அந்த காசோட மனசிட்ட போனால் அவள் பாவம் சோத்தையும் சமைச்சு அடுத்த நாளும் சோறு சமைக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாம். இப்போ என்ன செய்யிருக்கார்? பார்களை ரோட்டில் கரடிப்போட் சந்தியில் முன்னுக்கு பார் இருக்குது. அப்போ என்ன செய்வான்? 2500 முடிச்சு போட்டு மனுஷிக்கு போட்டு அடி என்று அடித்து அங்கே பிள்ளைகளுக்கும் சாப்பாடு இல்லை, வாழ்க்கையே சோகமயம். இங்கே தம்பி அங்கேயன் ராமநாதன் தவற விட்டுட்டார், திருப்பன்ற வேர்லேயே எடுத்துட்டார் தொண்டமான் நகரில். மற்றவையெல்லாம் பினாமியா விளையாட்டு காட்டி
அவை இன்னொரு விளையாட்டை செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் முடிவு வேணுமெண்டா என்ன செய்யணும்? முகம் தெரியாத இளைஞர்களை எப்படி நீங்கள் 18 வயசு இளைஞர்களை நீங்கள் சொல்லி அவ போய் உங்களுக்கு ஆயுதம் தூக்கி போராடினவ இல்லையே. அதே மாதிரி இளைஞர்கள் முன்வர வேணும், அவர்கள் அரசியல் செய்ய வேணும். அங்கே தான் நாங்கள் நேர்மையாக காணலாம், அங்கே தான் நாங்கள் புனிதத்தை காணலாம். அப்போ தான் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். 2009ஆம் ஆண்டு பிற்பாடு 2024 வரைக்கும் நாங்கள் என்னவாக இருக்கிறோம்? வாழ்வெட்டுக்கள், போதவஸ்துக்கு அடிமையான இளைஞர்கள், இப்படிப்பட்ட துன்ப துயரங்களோடு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஜேவிபியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ராமலிங்கம் சந்திரசேகரன் யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து கொழும்புலே இருந்து யாழ்ப்பாணத்துக்கு பயிற்சி மருத்துவராக வந்த ஒரு பிள்ளையை, அரசியல் விரும்பாத பிள்ளையை ஒன்றுக்கு 10 தடவை பல தடவை ரை பண்ணி அவ அரசியலுக்களை இழுத்து இன்றைக்கு வடகிழக்கு மாகாணத்துக்கு ஏகேடிக்கு வேலை செய்யக்கூடிய நியோ லீட் பண்ணுற நியோ ப்ரொஜெக்ட் குரூப் என்று சொல்லி உருவாக்கி ஒரு பொம்பளை பிள்ளையை அரசியல்வாதியாக்கி இருக்கிறார். நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? எங்களோட சொந்தங்களை, எங்களோட இளைஞர்களை போதவசுக்கு பலி கொடுத்துட்டோம், வாழ்வெட்டு அப்படி என்ற வன்முறைக்கு பலி கொடுத்துட்டோம். நாங்கள் இழந்து போனோம். அப்போ விடுதலை புலிகள் விட்டுட்டு போன இடத்துல செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் மறந்து போனோம். அதுக்கெல்லாம் காரணமார் இந்த கிழட்டு அரசியல்வாதிகள் எங்களை ஏமாற்றி எங்களோட மக்களை வேறு திசைக்கு அனுப்பி தங்களோட சுயநல தேவைகளுக்காக பாவிச்சிட்டு இன்றைக்கு எங்களை அநாதைகளாக விட்டு தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா வந்த அப்புறம்ட்டு முதலமைச்சர் காரியாலயத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் சந்திப்பு நடக்கும். எந்த எம்பியாவது வடகிழக்கு மாகாணங்களில் ஒரு புதன்கிழமையோ திங்கக்கிழமையோ மக்களை சந்திக்கிறாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, மீட்டிங்கு போனோம், மாலை போட, கிரிக்கெட் விளையாட, இதுகளை கண்டு போய் தங்களுக்கு அரசியல் செய்து போட்டு வருகணுமே தவிர மக்கள் குறை தீர்க்கிறதுக்கு அங்கே ஒரு நாளும் இல்லை, ஒரு நிமிஷமும் இல்லை. அவர் தங்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கணும். இவ்வளவு பேரும் துரத்தி கலைக்கப்பட வேணும். இங்கே அரசியல் கட்சிகள் சப்போர்ட் பண்ணுங்கணும், அரசியல் நபர்கள் சப்போர்ட் பண்ணுங்கணும், எல்லாரும் உள்ளுக்கு நிற்கணும், அது பிரச்சனை கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு, அவர்களின் ஆதங்கம். அதுதான் பொது வேட்பாளர். அங்கே ஒன்றிணையுங்கள். ஆனால் அடுத்த நிமிடமே பாருங்கள், நீங்கள் உங்களால் இந்த பொது வேட்பாளருக்கு எவராயிருந்தாலும் சர்வதேசம் எங்கு இருந்தாலும் 076 185 72 37 இந்த நம்பர் ஒன்றோடு தான் நீங்கள் ஏதாவது நன்கொடை வழங்குவதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பர், ஒரு நம்பருக்கு தான் நீங்கள் தொடர்பு கொள்ளணும். வேறு எந்த நம்பருக்கும் தொடர்பு கொள்ளவும் வேண்டாம். இது கிழக்கு மாகாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி என்று பிரிவில்லை. ஒட்டுமொத்தத்துக்கும் ஒரு பொது நம்பர் தான் இருக்குது. இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களே உடன் தொடர்பு கொண்டு எப்படி உதவி வழங்குவது என்பதை ஆலோசனை செய்து அவர்களுக்கு உதவி வழங்குங்கள். தனித்தனி நம்பரில் சில பல மனுஷின் நம்பரை மனுப்பி போட்டு அக்கௌண்ட்டுக்கு போட சொல்லுவாங்க. போட்டுறாதீங்க. அமைப்பு பொறுப்பாளர் என்று ஒருத்தரை விட்டால் அவர் பொறுப்பாளராக இருந்து கொள்ளட்டும். நீங்கள் ஒவ்வொரு தமிழரும், ஒவ்வொரு தமிழ் அமைப்புகளும் நீங்கள் இந்த அமைப்பில், பொது கட்டமைப்பில் கையெழுத்திடாமல் இருந்திருந்தால் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் அமைப்புகளாக இயங்கி உங்களுடைய ஒவ்வொரு பொது அமைப்பாக இருந்தால், பொது அமைப்பட்டும் உங்கள்கிட்ட ஃபைனான்ஸ் இருக்குந்தானே, நீங்கள் அதை உருவகப்படுத்தி நீங்கள் ஒரு கூட்டங்களை கூடி நீங்களாக அரியநேந்திரன் வரணும், அங்கே தம்பி அண்ணா வரணும், அங்கே நிலாந்தர் அப்படி ஒன்றும் கேள்வியே இல்லை. நீங்கள் கூட்டமாக கிராம அபிவிருத்தி சபைகள், சன சமூக நிலையங்கள், விளையாட்டு கழகங்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் உங்களுக்குள்ள ஒருங்கிணைந்து பொது வேட்பாளருக்கு வாக்கு பண்ணி அவருக்கு வாக்கு பண்ணுவதன் ஊடாக எங்களோட கவலைகளை, எங்களோட துயரங்களை, எங்களோட ஒற்றுமையை சர்வதேசத்துக்கு வெளிக்கொணர, எங்களோட எதிர்பார்ப்பை, எங்களோட தாகத்தை
நிறைவு செய்ய இதுதான் ஒரு சந்தர்ப்பம், சரியான சந்தர்ப்பம். தயவு செய்து எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு சங்குக்கு வாக்களித்து தமிழர்களுக்கு எதிரான அனைவரையும் சங்கறுப்போமாக. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.